திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான செய்திகளை என்ன எடுத்து வந்திருக்காரு செல்வராஜ்ங்கிறத பார்க்க போறோம். செல்வராஜ், சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பரபரப்பான செய்தி? பரபரப்பு எப்பவுமே பஞ்சம் இருக்காது திரைப்படத்துறையில. இன்னைக்கு இந்த மோனிஷா பாடல் இருக்குல்ல சார், மோனிகா. ஆமா, அது செம ஹிட் இல்ல? ஆமா. அதுக்கு நன்றி சொல்லி இருக்கிறாரு. யாரு? நடன இயக்குனர். நடன இயக்குனரா? சாண்டி. பரவாயில்லையா, சாண்டி மாஸ் நன்றி சொல்லிருக்காரு. நன்றி சொல்லி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சௌபின் சாகிர் அவருடைய நடிப்பை நீங்க ரொம்ப அற்புதமான நடிப்பு இல்லை, அதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அற்புதமான ஆட்டத்தை நீங்க பார்த்தீங்க, செம ஆட்டம் அது. அவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி அந்த நடிகைக்கு நன்றி சொல்லியிருக்கிறாரு. பூஜா ஹெக்டே. பூஜா ஹெக்டேவை சாண்டி ஆட வச்சிருக்காருங்கிறதா கிரேட்டஸ்ட் நியூஸ் இல்லையா? சாண்டி கோரியோகிராஃப் பண்ண, பூஜா ஹெக்டே ஆட, பூட்டு போமா அப்படின்னு அப்படி அந்த மாதிரி இல்லையா? ஏன்னா நினைச்சதை விட அதிகமாக இதுல பேர் வாங்கினது சௌபின் தான். அதனால பரபரப்பாக பேசப்பட்ட. ஆமா, சௌபினை தவிர்க்கவே முடியாது. அது மாதிரி அதனுடைய கேமராமேனுக்கு நன்றி சொல்லி இருக்கிறாரு. இசையமைப்பாளர் அனிருத்துக்கு, ஆமா, எப்பவுமே நீங்க ஒரு ராக் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது மாதிரி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் என் மீது நம்பிக்கை வச்சு நீங்க இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இதனுடைய மெகா ஹிட், அதாவது என்னன்னா மோனிகா சாங் சாண்டி ஹாப்பி. ஆமா இல்ல? ஆமா. பூஜா ஹெக்டே ஆனதுனால சாண்டி ஹாப்பி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவர் சொல்றது எனக்கு சௌபின் ஆட வச்சதுதான் இல்ல, அது ஒரு புதிய முயற்சி அப்படிங்கிறாரு. அப்புறம் கவின் நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காப்ல. நடுவில் கூட இந்த பெக்கர்னு ஒரு படம் நடிச்சாப்ல, கிட்டப்லாம் மாத்தி பயங்கரமா நடிச்சாப்ல. நெல்சன் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஸோ பெக்கர், பிளடி பெக்கர். ஆமா ஆமா. இப்போ கவினும் பிரியங்கா மோகனும் சேர்ந்து ஒரு திரைப்படம் நடிக்கிறாங்க. கவினும் பிரியங்கா மோகனுமா? நல்ல ஜோடி அமைதுப்பா அவருக்கு இல்ல? அது ஒரு ஃபேண்டசி ரொமான்டிக் காமெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஃபேண்டசி ரொமான்டிக் காமெடி என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ எஃப்ஆர்சி, ஃபேண்டசிக் ரொமான்டிக் காமெடி. ஆமா ஆமா. ஸோ அந்த படம் யாரு, ஏதாவது இயக்குனர் ஏதாவது? கென் ராய்சன் சொல்லி ஒருத்தர் இயக்குறாரு சார். அப்படியா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஆல்பம் எல்லாம் அவரு பண்ணிருக்காரு. ஆமா, ஷூட் எல்லாம் பண்ணிருக்கிறாரு. நிறைய ஒர்க் பண்ணிருக்கிறாரு. இயக்குனராக எல்லாம் வேலை செஞ்சிருக்கிறாரு. அவர் முதல் திரைப்படம். முதல் திரைப்படம். ஆமாம். சோ ஃபர்ஸ்ட் படமே முதல் திரைப்படம். ஃபர்ஸ்ட் படமே ஃபேண்டசி ரொமான்டிக் காமெடி எஃப்ஆர்சி. ஓகே, எப்படி வருதுன்னு பார்ப்போம். கவின் இந்த படத்துல எப்படி ஜெயிக்கிறாருங்கிறத படம் வரும்போது தான் நம்ம பார்க்க முடியும். ஆமா. அப்புறம் அது மாதிரி ஜிவி பிரகாஷ் ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். என்ன இப்படி சொல்றீங்க? நிறைய படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பா தனுஷோடைய படத்துக்கு எல்லாம் மியூசிக் பண்றாரு. சோ அதனால ஜிவி பிரகாஷ் ஆல்வேஸ் பிஸி. ஆமா, நடிச்சிட்டும் இருக்காரு. ஹீரோவா நடிக்கிறாருல்ல. அதனுடைய ட்ரெய்லர் வெளியா இருக்கு சார். செமையா இருந்ததுல. ஆமா, பிளாக் பெயில். அதை இவர் தனுஷ் தான் வெளியிட்டு இருக்காரு. தனுஷ் தான் வெளியிட்டார். ஏன்னா அது ஒருத்தர் இருக்கும். மாமா, நான் படம் பண்றேன், நீ தான் மியூசிக்கு, நீ படம் பண்ணனா நான் தான் ட்ரெய்லர் வெளியிடுவேன். அப்படி அந்த ஒரு நட்பு இருக்குங்க. ஆமா, மாறன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தான் அந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிறாரு. சிறப்பு சிறப்பு. அது என்ன ஒரு சஸ்பென்ஸ், ஒரு மிஸ்டீரியல் சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆக்ஷன் எல்லாம் கலந்து வரக்கூடிய திரைப்படமாக இருக்கும். ஆனா எப்பவுமே ஜிவி பிரகாஷ் கொஞ்சம் அந்த லோக்கலான பையனா நடிக்கும் போது பயங்கரமா ஹிட் ஆயிடுறாரு. இந்த ஏரியா பையன், ரொம்ப என்ன சொல்றது, ஏழை வீட்டு பையனா நடிக்கும் போதெல்லாம் அவர் பயங்கரமா ஹிட் ஆயிடுறாரு. ஏன்னா அவருக்கு அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு, அவர் அதை கரெக்டா பண்றாரு அப்படிங்கிறாங்க. இல்ல கதை ஒரு முக்கியமான விஷயம் சார். கதை முக்கியமான விஷயம் தான். இருந்தாலும் பிளாக்மெயில்ல யாரை பிளாக்மெயில் பண்ண போறாங்க? அதாவது நம்மளை பிளாக்மெயில் பண்ண போறாங்களா படம் பாக்குறப்போ, இல்ல நாம அவங்கள பிளாக்மெயில் பண்ண போறோமா அப்படிங்கிறத படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அடுத்து சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் திரைப்படத்துக்கு வந்துட்டு இருக்காங்கல்ல. ஆமா, நிறைய பேர் வராங்கல்ல, ரொம்ப பிரபலம். இப்போ அந்த விஜய் சித்து கூட புதுசா படம் ஆரம்பிக்கிறாப்புல. அவர் கதாநாயகன் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரு நம்ம கோபி சுதாகர் அவங்க படம் டைரக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காமெடி பண்ணுவார் சதீஷ் ஒருத்தர், அவரு ஒரு படம் கதாநாயகன் நடிக்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயம் வந்துட்டு தானே இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் எப்படின்னா
இன்டர்நெட் மீடியாவிலிருந்து அப்படியே நேராக சினிமா உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. இல்லை, அவங்க கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறதுனால அவங்கள கொண்டு வந்தாச்சுன்னா ரொம்ப கனெக்ட் ஆகும் மக்கள். இல்லை, ரெண்டாவது என்னன்னா அவங்களுடைய கண்டென்ட்டு. இப்போ சார் ஒரு படம் பார்க்கும்போது நம்ம என்னத்தை ரசிக்கிறோம், படம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்க்குறோம். அவங்களோட வீடியோலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்போ படம் நடிக்க வரும்போது அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால இவங்க எல்லாரும் உள்ளே வராங்க. இப்போ யார் யார் ஜெயிக்க போகிறா என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துருவோம். இப்போ வந்து புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. புதுசாக மறுபடியுமா? ஆமாம், இந்த பிராங்க் வீடியோ எல்லாம் பண்ணுவார்ல ராகுல், பிராங்க்ஸ்டர் ராகுல், அவர் ஒரு படத்தை இயக்க போறாரு. படத்தை இயக்க போறாரா? இது அந்த படம் சார், நீங்க எதுவும் பிராங்க் பண்ணலையே? இல்ல இல்ல இல்ல, இயக்கி அவரே நடிக்கிறாரு. அவரே இயக்கி அவரே நடிக்கிறாரு. முக்கியமான பாத்திரத்துல வந்து MS பாஸ்கர் சார் நடிக்கிறார். MS பாஸ்கர் நடிக்கிறார். அவர் மிகச்சிறந்த நடிகர் சார் MS பாஸ்கர். அவர் என்ன கதாபாத்திரம் கொடுக்குறோமோ அந்த கதாபாத்திரத்தை அவ்வளவு பக்காவா பண்ணுவார். அது நீங்க காமெடியா இருந்தா காமெடி, வில்லன் இருந்தா வில்லனு, இல்ல ஒரு டிராமாட்டிக்கல் கேரக்டர், ரொம்ப சோகமான ஒரு கேரக்டர் அந்த சோகமான கேரக்டர். அவர் ஒரு ஃபினாமினல் ஆக்டர் MS பாஸ்கர். ஸோ அவர் வந்து இப்போ இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாரு. இதுல என்ன கதாபாத்திரம்னு தெரியல, ஹாரர் ஃபிலிம்னு சொல்றாங்க. ஹாரர் படமா? ஆமா. எப்பா பிராங்க்ஸ்டர் ராகுல், தயவு செய்து MS பாஸ்கரை போய் பிராங்க் பண்ணிடாதப்பா, பாத்துக்க, நல்ல வாய்ப்பு உனக்கு வந்திருக்கு, அதை பயன்படுத்திக்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம மலையாள கரையோரம் லாலேட்டன், ஆமா, அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஆமாம், இன்னைக்கு காலைல கூட நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு வீடியோ வந்தது. ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு பையன் வந்து சார் யார் கேரளா அப்படின்னா, ஆமாம் கேரளா. ஓ, கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எனக்கு தெரியுமே. யார் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு FF அப்படின்னு. FFனா ஃபகத் ஃபாசில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னோடனே நிறைய இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார், மோகன்லால். அவர் வந்து இருக்கு அதான் ஃபகத் ஃபாசில் நல்லா இருக்கணும், நான் வர்றேன் அப்படின்னு போயிடுவார். ஆக்சுவலாக அந்த டீசர் பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பு வந்தது. கண்டிப்பா அது இன்னும் படம் பேர் ஏதோ போட்டிருந்தாங்க சார். அது என்ன படம் பேர்? அது இந்த படம் தானே, மோகன்லால் படம், ஹிருதயபூர்வம். அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஏதோ சத்யன் நந்திகாடு. ஓகே, ஏற்கனவே வந்து நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்கிறாரு, நிறைய பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தமிழ்ல கதாநாயகன் ஒரு சினிமா வந்துல்ல சார்? ஆமா, பாண்டியராஜனும் SC சாரும். ஐயண்ட அந்த மாடு கத்துறத பாரு, என்ன அழகா இருக்கு அந்த குரல் அப்படின்வாங்கல்ல, அந்த இதுதானே. அது வந்து மலையாளத்துல நாடோடி காற்று. ஓ, அந்த படத்தை அதனோட இயக்குனர் வந்து இவர் தான். பரவாயில்ல, நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காரு. அருமை. சோ அவர் வந்து இப்ப இந்த படம் பண்றாரு. ஆமா, ஓணத்துக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓணத்துக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்க, நான் எங்க எதிர்பார்க்கறது ஓணத்தை. இருக்கட்டும். சோ அதுக்கப்புறம் வேற என்ன? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா மெகா ஹிட் திரைப்படங்களை வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ராஜமௌலி இருக்கார் சார், SS ராஜமௌலி. அவர் வந்து ஒரு கனவு திட்டம் வச்சிருக்கிறாரு. கனவு திட்டமா? ஆமா. என்ன திட்டம்? மகாபாரதம் கதை இருக்குல்ல சார், அதை வந்து 10 பார்ட்டா எடுக்க போறாரு. 10 பார்ட்டாவா? மகாபாரத் காப்பிரைட்ஸ் வந்துட்டேன். எங்க போனாலும் டபக்குன்னு இதாயிடுது சார். அது ஏதாவது 2 லைன் எக்ஸ்ட்ரா பாடிட்டா அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி பிடிச்சிடறாங்க. பெரும் பிரச்சனை தான். அதனால 10 பார்ட்டா எடுக்க போற மகாபாரதத்தை. 2-3 பார்ட்டுக்கே தாங்கல, 10 பார்ட் எப்படி? வருஷம் பார்த்துட்டே இருக்க வேண்டியதான், வருஷத்துக்கு ஒண்ணு பார்க்க வேண்டியதான். தம்பி, நீ பிறக்கும் போது வந்தது, இப்போ உனக்கு 10 வயசு ஆயிடுச்சு. இல்ல சார், இப்ப வந்து அவருடைய ஆயுள் முழுவதுமே இந்த இதுக்கு செலவாயிரம் போல் இருக்கு. எதுக்கு 10 பார்ட் இருக்கா? அதெல்லாம் கிடக்குன்னு எடுத்துருவாரு மகாபாரதம். ஆமா, 3-4 பாட்டு எடுக்கிறோம்னா அது எப்படியுமே ஒரு 2 வருஷத்துக்குள்ள எடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. என்ன இது வந்து ஒரு 3-4 வருஷம் எடுப்பாரு, அவ்வளோதான். ஸோ அவர் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் படத்தெல்லாம் எடுத்து வைக்கணுங்கிறது ஒரு பெரிய புத்தகம் மாதிரி. இப்போ ஹிஸ்ட்ரி சொல்லலாம், மகாபாரத திரைப்படத்தை யார் சார் டைரக்ட் பண்ணது? SS ராஜமௌலி அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ அதனால அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ரெண்டாவது, ராஜமௌலி வந்து எடுத்தார் அப்படின்னாவே அது ரொம்ப கரெக்டாக பார்த்து, கரெக்டாக அந்த செட் ஒர்க்லாம் கரெக்டாக இருக்கா, ஆர்டிஸ்ட்லாம் கரெக்டாக நடிக்கிறாங்களா, அதெல்லாம் பார்த்து எடுப்பார். சரி, இப்போ சொல்லுங்க, மகாபாரதத்துல கிருஷ்ணரா யார் நடிப்பா? தெரியல சார். கர்ணனா யார் நடிப்பா? தெரியல. நிச்சயமாக தென்னிந்திய திரைப்பட பிரபல துரியோதனா யார் நடிப்பா? சத்யராஜ் தான் எனக்கு வர. சத்யராஜ் துரியோதனா ரொம்ப ஏஜ் ஸ்டோரியா இல்ல கண்டிப்பா வந்து இந்த கதையில வந்து அந்த காஸ்டிங் தான் சார் எல்லாம் எதிர்பார்க்கறது. மகாபாரதம் எடுக்க போறாரு அப்படின்னு சொன்னேன், அது ஒரு பேன் இண்டியா ஃபிலிமா தான் இருக்கும். நிச்சயமா. அந்த பேன் இண்டியா ஃபிலிம்ல வந்து என்ன பண்ண போறாங்க ஏதுங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அப்படி இருந்தா கூட அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான திரைப்படம் வந்து நானி திரைப்படம் தான். நானி, ஆமா, ஏன்னா நானி வந்து அவங்க அப்பா சொன்ன கதை.
ஓ. அவங்க அப்பா சின்ன வயசுல நிறைய கதை சொல்றாரு. அவங்க அப்பா சொன்ன கதையை படமா எடுத்திருந்தார். ஓ. அதான் நானி. ஒரு ஈ வந்துச்சா, அந்த ஈ வந்து அப்புறம் அந்த ஆய் உள்ள வந்துச்சா, அப்புறம் படி வாங்கலாம், அது மாதிரி. ஓ. அது அவங்க அப்பா சொன்ன கதை. அவர் வந்து எஸ்.எஸ். ராஜமௌழி வந்து நிறைய கதைகள் வந்து எடுக்கும்போது அவங்க அப்பா சொன்னதை எடுத்துப்பார். அவங்க அப்பா ஏதாவது ஒரு கதை சொல்லியிருந்தாரு, சின்ன துணுக்கு சொல்லியிருக்காரு, சின்ன சீன் சொல்லியிருக்காருன்னா அதை உடனே எடுத்துப்பார். அவங்க அப்பா சொன்னதுதான் நிறைய திரைப்படங்களா வந்தது. ரொம்ப நல்ல மனிதர் எஸ்.எஸ். ராஜமௌழி அவர். அற்புதமான மனிதர். ஸோ அப்போ வந்து நானி தான் அவருக்கு நெருக்கமான படம்னே சொல்லிட்டார். ஆமா. நானி பாட்டு வருமா? நானி பாட்டு வருமா? ஈ மறுபடியும் பிறக்குமா? பாப்போம் சார். ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு. முத்துக்குமார் கவிஞர், மாபெரும் கவிஞர் சார். அதாவது என்னன்னா, கவிஞர்களை நம்ம எப்படி கண்ணதாசன் சொல்றோமோ, வாலியவர்களை சொல்றோமோ, அதுக்கப்புறம் முத்துக்குமாரை வந்து பெரிய லெவலில் எல்லாரும் பாராட்டினாங்க. காரணம் என்னன்னா, எளிமையாக சொல்லக்கூடியவர். ஒரு வார்த்தைகளில் வந்து ரொம்ப புலமை இருக்கோ இல்லையோ, அது எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் முத்துக்குமார் வந்து எந்திரன் படத்தில் ஒரு பாட்டு இருந்தார். வாடா வாடா வாங்கி கோடா, வாயில பீடா போட்டுக்கோடா, சேக ஃபைட்டா, சிவாஜி ரைட்டா. இது வந்து அவர் தான் என்ன. ஸோ அந்த டியூன் வந்து டான் 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 டான்னா, வாடா வாடா வாங்கி கோடா, வாயில பீடா போட்டுக்கோடா, சேக ஃபைட்டா, சிவாஜி ரைட்டா அப்படின்னு. ஸோ இந்த வரியெல்லாம் எழுதும்போது இல்லை, அப்போ அந்த படங்கள் வெளியாகும் போது நான் அவரை நேர்காணல் செஞ்சிருந்தேன். அவர் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பராகவும் ஆயிட்டார். ஸோ அதனால அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், சின்ன வயசுல அந்த வந்து அச்சா வாயில பீடா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி குழந்தைங்க பேசிட்டு போவாங்கல்ல, அதைத்தான் எழுதியிருந்தேன் அப்படின்னாரு. ஸோ அதனால ரொம்ப ஒரு மாதிரி நேச்சுரலா வாழ்க்கையிலேருந்தே அப்படியே எடுத்துக்கூட நம்ம 1000 பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்காரு. அற்புதமான ஒரு கவிஞர், எளிமையான கவிஞர். அவர் தான் அந்த ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அது அந்த நிகழ்ச்சியோட பேரே அதுதான், ஆனந்த யாழை. அருமையான நிகழ்ச்சி, அற்புதமான நிகழ்ச்சி சார். அவருடைய பையன் வந்து பாட்டு எழுதணும் அப்படின்னு கூட நடிகர்கள்ல யார் சிவகார்த்திகேயன் வற்புறுத்திருக்காரு. கண்டிப்பா சிவகார்த்திகேயனோட படத்துக்கு அவர் பையன் பாட்டு எழுதணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனா அந்த பையனுக்கு அதே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதே மாதிரியான அந்த இது வருமாங்கிறது காத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆனா ஏன் முத்துக்குமார் என்னோட ஃப்ரெண்ட் ஆனான்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல முத்துக்குமாருடைய மகன் பேரும் என் பேரும் ஒண்ணு, ஆதவன். அதனால வந்து அவர் ரொம்ப நெருக்கமான நண்பராயிட்டார். அதை பிற்காலத்துல என்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார், என் பையனோட பேரும் அதுதான் அப்படின்னாரு. ஸோ அதனால அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல அற்புதமான ஒரு கவித்துவமான, அற்புதமான, எளிமையான கவிஞர். வாழ்க்கையில் பழகுவதிலும் சரி, அவர் கவிதைகளிலும் சரி ரொம்ப எளிமையான வரிகளா இருக்கும். ரொம்ப எளிமையான வரிகள். ஆள் ரொம்ப சிம்பிளா இருப்பார் சார், ரொம்ப நார்மலா இருப்பார், நல்லா பேசுவார். அது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நிறைய பேர் வந்திருந்தாங்க தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய பெரிய. பார்த்தேன், ராம் வந்திருந்தாரு, ஏஎல் விஜய் இயக்குனர் வந்தாரு, அப்புறம் மோகன் ராஜா அவர் வந்திருந்தாரு, அதெல்லாமே பார்த்தேன். சத்யராஜ் சார் வந்தாரு. ரொம்ப அற்புதமான மனிதர். முத்துக்குமார் இன்னைக்கு நம்ம கூட இல்லையேனாலும் அவருடைய கவிதைகளும் அவருடைய எழுத்துகளும் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. அதுதான் உண்மை. ஆனா ஒரு பெரிய வரப்பிரசாதம் தெரியுமா? அதாவது கவிஞர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய இது என்னன்னா, கலைஞர்களுக்கே தங்களுடைய படைப்பு எப்பொழுதுமே வந்து இந்த பூமியில இருந்துகிட்டே இருக்கும். அவர்கள் மறைந்தாலும் அவருடைய படைப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த படைப்புகளை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் சார் சிறப்பு. வாழ்ந்தா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்வாங்க. அதுக்காக தான் நிறைய பேர் வந்து கலைத்துறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. நம்முடைய படைப்புகளும் நம்முடைய நிகழ்வுகளும் வந்து பதிவுகளில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அதுதான் சொல்றது. ஸோ அதனால ரொம்ப நேர்த்தியான மனிதருக்கு அற்புதமான விழா பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆனந்த யாழை அப்படிங்கிற விழா நல்ல மாபெரும் வெற்றி. நிறைய பேர் வந்திருந்தாங்க. கூடிய விரைவில் அந்த விழாவில் யார் யார் என்ன பேசுனாங்க அதை பார்த்துட்டு அதை பற்றியும் பேசுவோம். அருமையான விஷயம் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. சிறப்பு. நன்றி.